గోల్డెన్ రిసార్ట్ కు బయలుదేరే ముందు అన్నాడీఎంకే చీఫ్ శశికళ మరోసారి గవర్నర్ తీరుపై మండిపడ్డారు. ప్రభుత్వ ఏర్పాట్లు నిర్ణయం తీసుకోకుండా ఎందుకు తాత్సారం చేస్తున్నారని ప్రశ్నించారు. ఓ మహిళ అధికారం అందుకోవాలని చేస్తున్న ప్రయత్నాలను కొందరు జీర్ణించుకోలేకపోతున్నారని చిన్నమ్మ ఆవేదన వ్యక్తం చేశారు. అన్నాడీఎంకేను చీల్చడానికి కుట్ర జరుగుతోందన్న శశికళ ఆ కుట్రదారు ఎవరో అందరికీ తెలుసునని వ్యాఖ్యానించారు. தலைவருக்கு பின்னால் இந்த கட்சியை உடைக்க வேண்டும். இது பெரிய கட்சி, பெரிய இயக்கமாக இருக்கிறது. இதை இரண்டாக பிரிக்க வேண்டும் என்று அன்று நினைத்து இப்பொழுது வெளியே சென்றிருக்கும் புல்லுருவிகள் இதே போல அன்றும் செய்தார்கள். அதிலிருந்து மீட்டு புரட்சி தலைவி அவர்கள் இந்த இயக்கத்தை மாபெரும் இயக்கமாக கொண்டு வந்து ஆட்சியை அமைத்தார். தொடர்ந்து தமிழ்நாட்டில் 2 முறை ஆட்சியை நடத்தக்கூடிய ஒரு நிலையை எங்களது புரட்சி தலைவி செய்தார்கள். இன்று நடக்கும் நிகழ்வுகளை பார்க்கும்போது நீங்கள்லாம் பத்திரிகையை சேர்ந்தவர்கள், உங்களுக்கு நான் சொல்லி செய்ய வேண்டும் என்பதில்லை, எல்லாமே உங்களுக்கும் புரியும். இந்த சூழ்ச்சியில் யார் யார் இருக்கிறார்கள் பின்னணியில் என்று இன்று நடக்கும் நிகழ்ச்சியை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதாவது நான் கடிதம் எழுதியதாகவே சமூக வலைதளங்களில் வந்திருக்கிறது. நான் ஏதோ உயிரை விட்டு விடுவேன் என்று நான் கவர்னருக்கு எழுதியதாக ஒரு கடிதம்.